இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் சீதா கி கோச், அதாவது சீதையை தேடி அப்படின்னு அர்த்தம். இன் சர்ச் ஆஃப் சீதா. போன சாப்டரில் நம்ம பார்த்தது மாரிச்சோட வாய்ஸை ராமரோட வாய்ஸ்ன்னு நினச்சி லக்ஷ்மண் சீதாவை விட்டுட்டு ராமரை தேடி வராரு. அந்த சமயத்தில் ராவணன் சீதாவை கடத்திட்டு போகிறாரு. சீதா லங்கையில் அசோகவனத்தில் அடைக்கப்படுறாங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த சாப்டரில் சீதாவை தேடுறதுக்கு ராமர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க சாப்டருக்கு போகலாம். राम के मन में कई प्रकार के प्रश्न थे, आशंकाएं थी। मारिच की माया उन्होंने देख ली थी। वह छल से उन्हें कुटिया से दूर ले आया था। अब क्या होगा, यही सोचते हुए वे कुटिया की ओर भागे चले जा रहे थे. ராமருடைய மனசில் இப்போ நிறைய விதமான கேள்விகள் எழும்புது. ஒரு விதமான ஒரு பயமும் வருது, ஆசங்காயும். மாரிச்சினுடைய இப்போ அந்த மாயத்தை அவர் பார்த்துட்டாரு, அவருடைய பொய்யான அந்த விஷயத்தை அவர் பார்த்துட்டாரு. மாரிச்சினுடைய சல், அந்த சீட்டிங் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்களா, அவரை குடியிலேருந்து அவரோட அந்த இருக்கார்லேயே அந்த குடியிலேருந்து அவர் வெளியில் கொண்டு வந்துருச்சு. இப்போ என்ன ஆகும், இந்த மாதிரிலாம் நிறைய விதமாக அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். எஹி சோச்சதே ஹுயே வே குடியேக்கு ஓர் பாகே சலே ஜா ரஹே தே. ஸோ இதை யோசிச்சுட்டு திரும்ப நம்ம குடிலுக்கு போகணும், அங்கே ஏதோ ஆபத்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப போகிறாரு. வாப்சி மே ஏக் பல் பி விளம்பு நஹி கர்னா சாய்தே தே. ஸோ நம்ம திரும்ப போகிறதுக்கு ஒரு மொமெண்ட் கூட விளம்பம்னு டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. लक्ष्मण को वे कुटी पर छोड़ आए थे सीता की रखवाली के लिए. अच्छा हो कि लक्ष्मण वही हो, मारिच की मायावी आवाज़ उन तक ना पहुंची हो. राम ने सोचा, सीता अकेली रही तो राक्षस उन्हें मार डालेंगे, खा जाएंगे. லக்ஷ்மணை நம்ம குடியிலே விட்டுட்டு வந்தோம் இல்லையா, சீதாவை பாதுகாக்கிறதுக்காக, சீதாக்கி ரக்வாலிக்கிலேயே. அச்சா ஹோக்கி. ஸோ லக்ஷ்மணன் அங்கேயே இருந்திருந்தாருன்னா ரொம்ப நல்லதாக இருந்திருக்கும். மாரிச்சினுடைய அந்த சத்தம், அதாவது ராமர் மாதிரி கூப்பிட்டார்ல அந்த சத்தம் குடியில் கேட்காம இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் ராமர் நிறைய யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, சீதா அக்கேலே ரஹிதோ ராட்சஸ் உன்ஹே மாடாளிகை. ஒருவேளை லக்ஷ்மணன் அந்த சத்தத்தை கேட்டு வெளியில் வந்திருந்தாருன்னா சீதா அங்கே தனியாக இருக்கும்போது ராட்சசன் கண்டிப்பாக சீதாவை அழிச்சிருக்கக்கூடும். ஸோ இந்த மாதிரிலாம் ராமர் யோசிக்கிறாரு. तभी उन्होंने पगडंडी से लक्ष्मण को आते देखा. वही हुआ जिसका राम को डर था. अनिष्ट की आशंकाएं और बढ़ गई. पता नहीं सीता किस हाल में होगी. இந்த மாதிரி யோசிச்சு ராமர் வரும்போது பக்டண்டினா அந்த ஃபுட்பாத் இருக்கு, அந்த பாதையில் லக்ஷ்மணன் வரதை ராமர் பார்க்குறாரு. ராமர் எதுக்கெல்லாம் பயந்தாரோ ஸோ அதுவே நடக்குது. லக்ஷ்மண் இப்போ சீதாவை அங்கே தனியாக விட்டுட்டு வந்துட்டுருக்காரு. அனிஷ்டா கி ஆஷங்கா, அதாவது ஆஷங்கானா ஃபியர், அனிஷ்டானா ஒரு பேட் திங்ஸ் நடக்குமோ அப்படின்னு அவர் பயந்துருந்தார்ல. இப்போ லக்ஷ்மணனை பார்த்தோன்னா அது இன்னும் அதிகமாகிடுச்சு. இப்போ அவருக்கு தெரியல சீதாவோட கண்டிஷன் எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவர் பயப்படுறாரு. राक्षसों ने उन्हें मार डाला होगा, उठा ले गए होंगे. अकेली सीता दुष्ट राक्षसों के सामने क्या कर पाई होगी. कुड़ी छोड़कर आने पर वह लक्ष्मण से क्रुद्ध थे. उन्होंने क्रोध पर नियंत्रण रखा. लक्ष्मण का बायां हाथ जोर से पकड़ लिया. डर ने दोनों भाइयों को घेर लिया था. சீதாவினுடைய கண்டிஷன் எப்படி இருக்கணுமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. ராட்சசர்கள் கண்டிப்பாக அவரை மார் டாலா ஹோகா, ஸோ கொன்று இருப்பாங்க, இல்லைனா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாரு. தனியாக சீதா அந்த துஷ்ட ராட்சசர்கள்கிட்ட என்ன பண்ண முடியும், அவங்களால என்ன பண்ண முடியும். குடி சோடுக்கர், அதாவது அந்த குடியில் விட்டுட்டு லக்ஷ்மண் வந்தார் இல்லையா, அவர் மேலே ரொம்பவும் அவருக்கு கிருது அப்படின்னு ரொம்ப ஃபியூரியஸாக கோபம் வருது. ஆனால் அந்த கோபத்தை அவர் நியந்திரன் ரக்கா, கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. கண்ட்ரோல் பண்ணிட்டு லக்ஷ்மணன் கா பாயா ஹாத்து ஜோர் சே பக்கர் லியா. லக்ஷ்மணனுடைய அந்த லெஃப்ட் ஹேண்டை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்காரு. டர்னே, பயம் இந்த ரெண்டு பேரையும், அதாவது ராமரையும் லக்ஷ்மணையும் கேர்லியா சரௌண்ட் பண்ணிடுச்சு. ஸோ ரெண்டு பேருக்கும் அவங்க மனசில் ரொம்ப பயம் சூழ்ந்துடுச்சு. देवी सीता ने मुझे विवश कर दिया भ्राते. उनके कटु वचन मैं सहन नहीं कर सका. कटाक्षा और उलाहना नहीं सुन सका. मैं जानता था कि आप सकुशल होंगे. आपकी सुरक्षा को लेकर मन में कोई संदेह नहीं था. तब भी मुझे कुटियाँ छोड़कर आना पड़ा, लक्ष्मण ने कहा. ஸோ ராமர் இந்த மாதிரி கோபமாக இருக்கிறத பார்த்த உடனே லக்ஷ்மண் ராமர்கிட்ட என்ன சொல்கிறார் பாருங்கள். தேவி சீதாவினுடைய விவஷ், அவங்களுடைய கம்பல்ஷன்னால் இந்த மாதிரி நான் பண்ண வேண்டியதாகிடுச்சு. உன்கே கட்டு வச்சன், அதாவது அந்த கடுமையான சொல், பிட்டர், அந்த வேர்ட்ஸ் என்னால் சகிக்க முடியல. கடாக்ஷா அப்படின்னா சர்க்காசம், ரொம்ப பழி சொல்லும். அதே மாதிரி உலாகனா, ரொம்ப கம்ப்ளைண்ட்டும் அவங்க நிறைய சொன்னாங்க என் மேலே. மே ஜான்தா தான், எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு இதற்கு
கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். உங்களுடைய சேஃப்டி பற்றி, உங்களோட பாதுகாப்பு பற்றி எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு குடியில் விட்டு வெளியில் வர வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறாரு. यह तुमने अच्छा नहीं किया, तुम्हें मेरी आज्ञा का उल्लंघन नहीं करना चाहिए था। अब जल्दी चलो, मेरा मन चिंतित है। सीता न जाने किस हाल में होंगी, कैसी होंगी। मायावी राक्षसों का कोई ठिकाना नहीं। राम ने चलने की गति और बढ़ा दी. ராமர் இப்போ லக்ஷ்மண் கிட்ட என்ன சொல்கிறாரு பாருங்கள், நீ செஞ்சது கண்டிப்பாக நல்ல விஷயமே கிடையாது. நீ என்னுடைய ஆஞ்ஞா, அதாவது என்னோடய ஆர்டரை வந்து நீ உல்லங்கன் வயலேட் பண்ணிட்ட, நீ மீறிட்ட. நீ வந்து ஜல்தி சொல்லு, இப்போ வேகமாக போ. என்னோடய மனசில் வந்து கண்டிப்பாக ஒரு கவலை இருக்குது. சீதாவோட கண்டிஷனை பற்றின கவலை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. கைசே ஹோங்கி, இப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. அதே மாதிரி மாயாவி ராட்சசனுடைய டிகானா, அதாவது வேறு போட்ஸ், அவங்க எங்கன்னு இப்போ தெரியல. ராம்னே சல்னேக்கி கதி, அதாவது ராமருடைய அந்த நடைபாதை வந்துருக்கு, நடக்கிறாருலே அது இன்னும் வேகமாக வச்சுட்டு அவர் நடந்து உள்ளே போகிறாரு, குடியில் நோக்கி போகிறாரு. कुड़िया अभी कुछ दूर थी पर दिखाई पड़ने लगी थी। राम ने वहीं से पुकारा, सीते तुम कहाँ हो, जैसे कि उन्हें पता चल गया हो कि सीता आश्रम में नहीं है। कुड़िया मौन रही, वहाँ से कोई उत्तर नहीं मिला। राम की बेचैनी बढ़ गई. ராமர் வேகமாக போகிறாரு. குடியா இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு கண்களால் பார்க்க முடியும். பர் திகாயி பண்ணே லகி. உடனே ராமர் என்ன பண்ணார், அங்கே இருந்தே கூப்பிடுறாரு. புகாரா சீதே தும் கஹா ஹோ, நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஜெய்சேக்கி உன்ஹே பத்தா சல் கயா. அப்பயே வந்து ராமருக்கு தெரிஞ்சிச்சு சீதா ஆசிரமத்தில் இல்லை அப்படின்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. குடியா மௌன் ரஹே. ஸோ இவர் கூப்பிட்டதுக்கு குடியிலேருந்து எந்த ஒரு ஆன்சரும் வரல, மௌனமாக இருந்துச்சு. வஹாசே கொய் உத்தர் நஹி மிலா, அங்கேருந்து எந்த ஆன்சரும் வரல. ராமர்னுடைய அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் பெச்சைனி வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு. उनकी एक आवाज़ पर कहीं से भी उपस्थित हो जाने वाली सीता वहाँ नहीं थी. अनुपस्थिति बोलती कैसे. ராமருடைய ஒரே ஒரு குரலில் பதில் கொடுக்குறவங்க இப்போ அங்கே கிடையாது. அனுபஸ்திதி, அதாவது அங்கே ஆப்சண்ட்டாக இருக்கிறவங்க, அங்கே இல்லாதவங்க எப்படி பேசுவாங்க. राम की आवाज़ पेड़ों से टकराकर हवा में विलीन हो गई, कुड़िया के शून्य में समा गई. राम पुकारते रहे, उत्तर में उन्हें हर बार सन्नाटा ही मिला. चुप्पी हर ओर थी. हर दिन हवा में झूलने वाले पत्ते शांत थे. लताएं गुमसुम पड़ी हुई थी. चिड़ियों की चहक लुप्त थी. कुड़िया की निकट घूमने वाली पशु पक्षी चुप खड़े थे. सब स्तंभित. ராமர் திரும்ப திரும்ப சீதா சீதா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாலும் அவருடைய அந்த சத்தம் வந்து மரங்களில் போய் மோதி ஹவாமே விலீன், அதாவது காற்றோட கலந்துடுச்சு. குடியாக்கே சூன்யமே சமாகை, அதாவது குடியில் வந்து ஒரு ஒரு எம்டினஸ் தான் இருந்துச்சு. அந்த எம்டினஸோட அந்த சத்தமும் வந்து கலந்துருச்சு, சமாகை. ராமர் திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருந்தார். உத்தர்மே, அவருக்கு பதிலாக கிடைச்சது வந்து சன்னாட்டா, சைலன்ஸ் தான். சுப்பி ஹர் ஓர்த்தி, ஸோ எல்லா பக்கமும் ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்தது. ஹர் தின் ஹவாமே சூழ்நே வாலே பத்தே, அதாவது நாள் பூராவும் காற்றில் அசைஞ்சிட்டே இருக்கிற அந்த பத்து அந்த இலைகள் கூட இப்போ ரொம்ப அமைதியாக இருந்தது. லதாயேனா பிரான்ச்சஸ்ன்னு அர்த்தம். இந்த பிரான்ச்சஸ் கூட ஆடாமல் அசையாமல் அமைதியாக இருந்தது. சிடியா, அதாவது அங்கே இருக்கிற பறவைகள் கூட சஹக், அந்த சிர்பிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த சவுண்டு கொடுக்காம அதுவும் அமைதியாக இருந்தது. குடிக்கே நிக்கட்டு கூம்னே வாலே, அதாவது இந்த குடிலுக்கு பக்கத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பசு பக்ஷி கூட இப்போ ரொம்ப அமைதியாக தான் நின்றிருந்தது. ஸோ எல்லா இடமும் ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்தது. राम भागते हुए आश्रम पहुँचे. कुड़िया में जाकर देखा, सीते सीते पुकारते हुए उन्होंने आसपास की हर जगह देखी. पेड़ों झाड़ियों के पीछे गए, उन स्थानों की ओर भागे जहाँ सीता जा सकती थी. सीता का कहीं पता ना था. शोक से व्याकुल राम रोने लगे. सीता के बिछुड़ना उनके लिए असहनीय आघात था. वे शुद्ध बुद्ध भूल बैठे. ராமர் ஓடி போய் அந்த ஆசிரமத்தை சென்று அடைகிறாரு. குடியாமே ஜாக்கர் தேக்கா, ஸோ உள்ளே போய் பார்க்குறாரு. உள்ளே போயிட்டு சீதா சீதா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆஸ்பாஸ் கி ஹர் ஜஹக் தேக்கி, ஸோ அங்கே அக்கம் பக்கத்தில் எல்லாம் சுற்றி பார்க்குறாரு. பேடும் ஜாடியும், அதாவது மரங்களும் அங்கே இருக்க புதர்கள் எல்லா இடத்துக்கும் பின்னாடி போய் பார்க்குறாரு. எல்லா மற்ற இடங்களுக்கும் போகிறாரு. எங்கெல்லாம் சீதா போவாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் ஓடி போய் பார்க்குறாரு. சீதா எங்கே அப்படின்றது அங்கே தெரியவே இல்லை. சீதா அந்த இடத்துல இல்லை. ஷோக்கு, அதாவது ரொம்ப அந்த சோகத்தில் வந்து ராமர் வந்து அழ ஆரம்பிக்கிறாரு. சீதையை பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்றது, பிஜுட்னா அப்படின்றது வந்து அவருக்கு ஒரு அசகனிய ஆகாததா, சகிக்க முடியாத ஒரு ஷாக், அது ஆகாதம். வேஷுத் புத், அவருக்கு வந்து ஒரு மைண்டே இல்லாமல், ஒரு சென்ஸே இல்லாமல், பூலா பைட்டா, எல்லாத்தையும் மறந்து அவர் அந்த இடத்துலையே உட்காந்துட்டாரு.
विरह में वे गोदावरी नदी के पास गए, उससे पूछा तुमने सीता को कहीं देखा है? नदी ने कोई उत्तर नहीं दिया। वे पंचवटी के एक एक वृक्ष के पास गए, सबसे पूछा कोई सीता का पता बता दे। हाथी के पास गए, शेर से पूछा, फूलों के पास रुके, चट्टानों पत्थरों से प्रश्न किया। शोक संतप्त राम भूल गए कि चट्टानें नहीं बोलती, पेड़ पौधे बात नहीं करते, उनकी भाषा मौन है, उनके उत्तर भी मौन ही है। விறகுமே அதாவது தன்னையே மறந்த ராமர் என்ன பண்ணுறாரு, கோதாவரி நதிக்கிட்ட போய் கேட்குறாரு, சீதாவை எங்கேயாவது பார்த்தியா எங்கே அப்படின்ற மாதிரி கோதாவரிகிட்ட கேட்குறாரு. நதிக்கிட்டேருந்து எந்த பதிலும் அவருக்கு வரல. பஞ்சவடிக்கு அதாவது அந்த பஞ்சவடியில் இருக்கிற ஒரு மரங்கள் கிட்டேயும் போய் கேட்குறாரு, யாராவது சீதாவை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஹாத்தி கிட்ட கேட்குறாரு, ஷேர் கிட்ட கேட்குறாரு, பூக்கள் கிட்ட கேட்குறாரு, சட்டானம் பத்திரம் அங்கே இருக்க சின்ன சின்ன கல்கள் பெரிய பெரிய பாறைகள் எல்லாத்துக்கிட்டையும் போய் கேட்குறாரு. ஷோக்கு சம்தத் ராம் அதாவது சோகத்தில் மூழ்கின அந்த ராமருக்கு வந்து சட்டானோ நஹி போல்தி கல் பேசாது அப்படின்றது அவருக்கு தெரியல. ஸோ தன்னையே மறந்துட்டார். பேடு பௌதே பாத் நஹி கர்த்தே, ஸோ மரங்களும் செடி கொடிகளும் பேசாது அப்படின்றது அவருக்கு தெரியல. உன்கி பாஷா மௌன் ஹஸ், அதனுடைய லாங்குவேஜே வந்து மௌனம் தான் அப்படின்றது அவருக்கு தெரியாத அளவுக்கு அந்த பெயின் வந்து அவரை சூழ்ந்துருச்சு. राम की मानसिक स्थिति विक्षिप्त जैसे थी। एक बार उन्हें लगा कि सीता वही है, कुड़िया के पास, अभी भागकर पेड़ के पीछे छिप गई है उन्हें खिंचाने के लिए. ராமருடைய அந்த மானசிக் ஸ்திதி, அவருடைய மனசு, அந்த எமோஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு விக்ஷிப்த், ஒரு மேட் மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. ஒரு தடவை இங்கே போய் பார்க்குறாரு, குடியா பக்கத்தில் போய் பார்க்குறாரு, ஒரு தடவை வந்து ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி பார்க்குறாரு. ஸோ ஒருவேளை அவங்க ஒளிஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. உன்ஹே கிச்சானே கேலியா, அதாவது ராமர்கிட்ட விளையாட்டு காட்டுறதுக்காக சீதா அப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி அவர் அங்கேயும் எங்கேயும் போய் பார்க்குறாரு. மேரே சாத் பரிஹாஸ் மத் கரோ सीते, राम उस पेड़ की ओर दौड़ पड़े, वहाँ कोई नहीं था, वे निराश होकर पेड़ के नीचे बैठ கையே. ஸோ என்கிட்ட வந்து ஃபன் பண்ணாத, என்கிட்ட விளையாடாத சீத்தை அப்படின்ற மாதிரி ஒரு மரத்துக்கிட்ட ஓடி போய் பின்னாடி பார்க்குறாரு. அங்கே வேறு யாரும் இல்லை. திரும்ப அவர் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு இந்த மரத்துக்கு கீழே உட்கார்றாரு. ஸோ இந்த மாதிரி சீதாவை தேடி தேடி அவர் அங்கேயும் இங்கேயும் அலையிறாரு. राम का दुख लक्ष्मण ने देखा नहीं जा रहा था, उनका व्यवहार सहन नहीं हो रहा था. वे राम के निकट गए, विलाप करते राम ने कहा, मैं सीता के बिना नहीं रख सकता, तुम अयोध्या लौट जाओ लक्ष्मण. ஸோ ராமருடைய இந்த துக்கத்தை பார்க்க முடியாமல் லக்ஷ்மண் வந்து அவர்கிட்ட போய் உட்கார்றாரு. அவருடைய விவகார்னா பிஹேவியர்னு அர்த்தம். ஸோ அதை வந்து சஹன் நஹி ஹோ ரஹா, அதாவது வந்து சகிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது லக்ஷ்மணுக்கு. அவர் ராமர் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. விலாப் கர்த்தே ஹுயே, ஸோ ரொம்ப அழுதுகிட்டே ராமர் வந்து லக்ஷ்மண் கிட்ட சொல்கிறாரு, சீதா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நீ அயோத்தியாவுக்கு திரும்ப போயிடு. மை வஹா நஹி ஜாவுகா எஹி பிரான் தே தூங்கா, நான் வந்து திரும்ப அயோத்தியாவுக்கு வரமாட்டேன், நான் இங்கேயே என்னோடய உயிரை விட போகிறேன். மை சீதா கே சாத் ஆயா தா, நான் சீதா கூட இங்கே வந்தேன். உஸ்கே பினா கைசே லவுட்டூங்கி, ஸோ அவர் இல்லாமல் அவங்க இல்லாமல் நான் எப்படி திரும்ப வருவேன், சீதா இல்லாமல் திரும்ப எப்படி நான் அயோத்தியாவுக்கு வருவேன். நகர்வாசியோं को क्या मुँह दिखाऊंगा, तुम जाओ मुझे यही छोड़ दो. ஸோ நகர்வாசி நான் எப்படி என் முகத்தை காட்டுவேன், அதாவது சீதா இல்லாமல் திரும்பி போகும்போது நான் எப்படி அவங்கள பார்ப்பேன், நீ போயிடு, நான் இங்கேயே என்னை விட்டுட்டு நீ போயிடு அப்படின்ற மாதிரி ராமன் லக்ஷ்மண் கிட்ட சொல்கிறாரு. आप आदर्श पुरुष है, आपको धैर्य रखना चाहिए, इस तरह दुख से खातर नहीं होना चाहिए, हम मिलकर सीता की खोज करेंगे, वे जहाँ भी होगी हम उन्हें ढूंढ निकालेंगे. ஸோ இந்த மாதிரி ராமர் கஷ்டத்தில் இருக்கிறத பார்த்த உடனே லக்ஷ்மண் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு ஆதர்ஷ் புருஷ், அதாவது ஒரு ஐடியலான ஒரு பர்சன், ஒரு சிறந்த கொள்கை இருக்கிற பர்சன், நீங்கள் வந்து தைரியத்தை இழக்கக்கூடாது, உங்களுடைய இந்த துக்கம் வந்து காத்தர் நஹி ஹோனா சாய், அதாவது உங்களை வந்து ரொம்ப ஒரு டிமிடான பர்சனை ஆக்கக்கூடாது, கோழையாக இந்த துக்கம் வந்து உங்களை ஆக்கக்கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து சீதாவை தேடலாம், அவங்க எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி லக்ஷ்மண் சொல்கிறாரு. சீதா ஹமாரி பிரதீக்ஷா கர் ரஹி ஹோங்கி, லக்ஷ்மண் நே உன்ஹே டாடஸ் பதாத்தே ஹுயே கஹா. ஸோ சீதாவும் நம்மளை கண்டிப்பாக தேடிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி லக்ஷ்மண் வந்து டாடஸ் பதாத்தே அப்படின்னா ஒரு கன்சோல் பண்ணுறாரு, ஆறுதல் சொல்கிற மாதிரி ராமர் கிட்ட சொல்கிறாரு. ராம் சாந்த் ஹுயே பர் थोड़ी ही देर में हाँ प्रिय कहते हुए पुनः विलाप करने लगे. ராமர் வந்து சாந்தியாகவே இருந்தார். இவங்க சொல்லும்போது கொஞ்ச நேரத்துலலாம் பிரியே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர் வந்து சோகமாக அழ ஆரம்பிக்கிறாரு. इसी बीच आश्रम के आसपास भड़कने वाले हिरणों का एक झुंड राम लक्ष्मण के निकट आ गया. राम को लगा कि हिरण सीता के बारे में जानते हैं, उन्हें कुछ बताना चाहते हैं. ஸோ இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஆசிரமத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற படக்கடை அப்படின்னா வேண்டரிங், ஸோ திரிஞ்சிட்டு இருக்கிற அந்த மான்கள் என்ன பண்ணுது, மான்களினுடைய ஒரு ஜுண்டு, ஒரு கூட்டம் வந்து ராமரோட லக்ஷ்மண் கிட்ட வருது. ராம்கோ லகாக்கி, ஸோ அந்த
மாதிரி அவங்க கிட்ட வந்த உடனே ராமருக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஹிரண் இந்த மான்கள் எல்லாம் சீதாவை பற்றி ஏதோ சொல்ல போகுது அப்படின்ற மாதிரி ராமருக்கு புரிஞ்சிச்சு. உன்ஹே குச் பத்தானா சாத்தே ஹே, ஸோ அவங்க ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ராமருக்கு புரியுது. ஹே मर्घ तुम ही बताओ सीता कहाँ है, राम ने पूछा। हिरणों ने सिर उठाकर आसमान की ओर देखा और दक्षिण दिशा की ओर भाग गए। राम ने संकेत समझ लिया, हमें सीता की खोज दक्षिण दिशा में ही करनी चाहिए। उन्होंने लक्ष्मण से कहा, हिरण उसी ओर गए हैं। ராமர் அந்த மான்களை பார்த்து, ஹே மர்கனா டீர்னு அர்த்தம், ஸோ நீங்களே சொல்லுங்கள் சீதா எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஹிரண் வந்து அந்த மான்கள்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா சிறு உட்டாக்கர் அவங்க தலையை தூக்கி ஆஸ்மான் கி ஓர் தேக்கா வானத்தை பார்க்குறாங்க. வானத்தை பார்த்துட்டு தக்ஷின் திஷா அதாவது சவுத் சைடு கிழக்கு சக்கமாக ஓடி போகிறாங்க. இந்த சிக்னல் வந்து ராமருக்கு புரிஞ்சிடுச்சு. ராமர் புரிஞ்சுட்டு என்ன சொல்கிறாரு, நம்ம சீதாவை வந்து கிழக்கு திசை பக்கமாக தான் தேடணும் அப்படின்னு சொல்கிறாரு. லக்ஷ்மண் கிட்ட சொல்கிறாரு, ஹிரண் வந்து அந்த பக்கமாக தான் போச்சு, அதனால் நம்மளும் சீதாவை அந்த பக்கமாக அதாவது சவுத் சைடில் தான் தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. वन में भड़कते हुए उन्होंने एक टूटे हुए रथ के टुकड़े देखे। मरा हुआ सारथी और मृद घोड़े भी थे। वन में रथ का क्या प्रयोजन, उसके ढूंढने का क्या अर्थ, राम असमंजस में पड़ गए. தக்ஷின் திசையை நோக்கி போகும்போது படக்தே அங்கே வாண்டரிங் பண்ணும்போது ராமருக்கு வந்து அங்கே டுடே ஹுயே ரத் அதாவது உடைந்த ரத துண்டுகள் வந்து அங்கே கிடைச்சிது. அதே மாதிரி இறந்து போன சாரதியும் மிருது கோடை அதாவது இறந்த ஒரு குதிரையும் அங்கே கிடந்தது. வன்மே ரத்தகா கியா பிரயோஜன், ஸோ வனத்தில் வந்து எதுக்கு ஒரு ரதம் வரணும், அது அங்கே உடையறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி அசமஞ்சஸ்மே படுகை அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் வந்து ராமர் இருந்தார். இப்போ लगता है थोड़ी देर पहले यहाँ संघर्ष हुआ है, लक्ष्मण ने कहा। यह पुष्पमाला वही है जिसे सीता ने वेणी में गूंथ रखा था। निश्चित तौर पर सीता राक्षसों से के झंगुल में फंस गई है। यह माला संघर्ष के दौरान वेणी से टूटकर गिरी होगी. ராமர் இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் உட்காந்துருக்கும் போது லக்ஷ்மணன் என்ன சொல்கிறார் பாருங்கள். என்ன தோணுது அப்படின்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே கண்டிப்பாக ஒரு சங்கர்ஷ் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கணும், ஏதோ ஒரு கஷ்டம் நடந்திருக்கு. இந்த புஷ்ப மாலா கீழே இருந்து ஒரு புஷ்ப மாலாவை எடுக்கிறாரு, பூ கோத்து இருப்பாங்களே, ஸோ அதை எடுத்து சொல்கிறாரு. இது வந்து சீதாவினுடைய வேணிமே கூதரக்காத்தா அவங்களுடைய தலையில் பின்னி அதில் வந்து கூத் அப்படின்னா பூ வச்சுருப்பாங்களே தலையில், ஸோ அந்த மாதிரி வச்சுருந்த பூ மாலை தான் இது. நிश्चित தௌர் பர், ஸோ கண்டிப்பாக சீதா வந்து ராட்சசங்களுடைய ஜங்குல் அதாவது அவங்களோட பிடியில் வந்து மாட்டியிருப்பாங்க. அதனால் கஷ்டப்பட்டதுனால தான் இந்த மாலை வந்து கூந்தலில் இருந்து வெளியில் வந்து விழுந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி லக்ஷ்மணன் சொல்கிறாரு. பர் எஹு ரது கைசே டூடா ராம் சோச்னே லகா, ஆனால் இங்கே இருந்த ரதம் எப்படி உடஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ராமர் யோசிக்க ஆரம்பித்தார். सीता के संघर्ष से यह नहीं टूट सकता, अवश्य किसी ने राक्षसों को चुनौती दी होगी, उनसे युद्ध किया होगा. சீதாவினுடைய ஸ்ட்ரகிள்னால கண்டிப்பாக இந்த ரதமானது உடஞ்சிருக்காது. கண்டிப்பாக ராட்சசர் கூட வேறு யாராவது சுனௌதி அதாவது சேலஞ்ச் பண்ணி அவங்க கூட சண்டை போட்டிருப்பாங்க. அந்த யுத்தத்தில் தான் இது நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ராமர் யோசிக்கிறாரு. वहाँ से थोड़ी ही दूर राम ने पक्षीराज जटायु को देखा, पंख खड़े हुए लहूलुहान अंतिम सांसें गिनते हुए. அங்கே இருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ராமர் வந்து பக்ஷிராஜ் ஜடாயுவை பார்க்குறாரு. அவருடைய ஃபெதர்ஸ் வந்து உடஞ்சி இருந்தது. அதே மாதிரி அவர் வந்து லஹுலுஹான் அப்படின்னா வந்து பிளட்டி ரொம்ப வந்து ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருந்தார். அந்திம் சான்சே அவருடைய கடைசி மூச்சை வந்து அவர் எண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஹே ராஜ்குமார், சீதாக்கோ ராவன் உठा ले गया है. ஸோ சீதா வந்து ராவணன் எடுத்துகிட்டு போயிட்டாரு. மேரே பங்கு உசீனே காட்டா, ஸோ என்னோட வந்து ஃபெதர்ஸை வந்து உடைச்சவனும் அவர் தான். सीता का विलाप सुनकर मैंने रावण को चुनौती दी, उसका रद्द तोड़ दिया. ஸோ சீதாவினுடைய அந்த அலறல் சத்தம் கேட்டுட்டு நான் தான் வந்து ராவணனுக்கு சேலஞ்ச் பண்ணி அவனோட ரதத்தை உடைச்சது நான் தான். சாரதி அவர் கோடோங்கோ மார் டாலா, அந்த சாரதியும் அந்த கோடோவையும் சாகடிச்சது நான் தான். ஸ்வயம் ராவன்கோ காயால் கர்தியா, அதே மாதிரி ராவணனை நானே வந்து காயமும் படுத்திட்டேன். பெர் மை சீதாக்கோ நஹி பச்சா சக்கா, ஆனால் என்னால் சீதாவை காப்பாற்ற முடியல. ராவன் உன்ஹே லேக்கர் दक्षिण पश्चिम दिशा की ओर उड़ गए. कहते कहते जटायु ने प्राण त्याग दिया. ராவணன் சீதாவை வந்து தக்ஷின் பश्चिम அதாவது சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் போதே ஜடாயுனுடைய உயிர் வந்து பிரிஞ்சிடுது. राम ने आगे बढ़ने से पहले जटायु की अंतिम क्रिया की. वे सोचते रहे, पछताते रहे, यह कैसे विधान है, मैं तो कष्ट में
हूँ ही मेरी सहायता करने वालों को भी इतना कष्ट। राम की आंखें नम हो गई। उन्होंने जटायु को अंतिम बार प्रणाम किया. சீதாவை தேடி தக்ஷின் பश्चिम திசையை நோக்கி போகிறதுக்கு முன்னாடி ராமர் வந்து ஜடாயுவினுடைய அந்திம் கிரியா, அந்த கடைசி சடங்குன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதெல்லாம் செய்கிறாரு. செஞ்சுட்டே இருக்கும் அவர் என்ன யோசிக்கிறாரு பாருங்கள். பச்தாத்தே ரஹி, ரொம்ப கவலைப்படுறாரு. என்ன கவலை அப்படின்னா, இது என்ன மாதிரி ஒரு விதானம்னு என்ன விதியாக இருக்கும், நான் தான் கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கும் இவ்வளோ கஷ்டமா அப்படின்ற மாதிரி நினைக்கும் போதே ராமருடைய கண்களில் நம் ஹோ ஆயி அப்படின்னா ஈரமாகுது. அவர் ஜடாயுக்கு ஒரு अंतिम बार प्रणाम किया. सो கடைசியாக அவரை வணங்கிட்டு அங்கிருந்து போகிறாரு. जटायु ने सीते के बारे में महत्वपूर्ण सूचना दी थी. रावण का नाम बताया, दिशा बताई जिधर सीता को लेकर वह गया. राम जटायु की चित्र के पास मौन खड़े थे. यह समय विलाप करने का नहीं है, हमें तुरंत दक्षिण पश्चिम दिशा की ओर जाना चाहिए. सीता उधर ही होंगी, लक्ष्मण ने तत्परता दिखाई. ஜடாயு சீதாவை பற்றி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காரு. ராவணனுடைய பேர் சொல்லியிருக்காரு, எந்த டைரக்ஷனில் அவங்க போயிருக்காங்க, சீதாவை எந்த டைரக்ஷனாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. ஸோ ராமர் என்ன பண்ணுறாரு, ஜடாயினுடைய சித்தா அப்படின்னா அந்த டயர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த டெட் பாடி இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு மௌனமாக நின்றுட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து லக்ஷ்மணன் என்ன சொல்கிறார் பாருங்கள், இந்த சமயம் வந்து நம்ம வருத்தப்பட வேண்டிய நேரம் கிடையாது, நம்ம உடனே தக்ஷின் பশ্চিম, அதாவது அந்த சவுத் வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கி நம்ம போகணும், சீதா அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் வந்து ராமரை தத்பரனா அப்படின்னா ரெடி பண்ணுறாரு, நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்துறாரு. आगे का मार्ग और कठिन था. राम और लक्ष्मण को लगभग हर दिन राक्षसी आक्रमणों से जूझना पड़ा. अनेक कठिनाइयाँ आई, अवरोध मिले. दोनों राजकुमार प्रत्येक बाधा पार करते चले गए. उनके सामने लक्ष्य स्पष्ट था, दिशा तय थी, उन्हें कोई नहीं रोक सकता था. वन मार्ग जितना कठिन होता गया, उनकी व्यथा बढ़ती गई. இப்போ அவங்க சீதாவை தேடி தக்ஷின் பश्चिम திசையை நோக்கி போகிறாங்க. ஆகே கியா மார்க், அதாவது அவங்க போகக்கூடிய அந்த வழி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ராமருக்கும் லக்ஷ்மணுக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் நிறைய ராட்சசர்களை பார்க்க வேண்டி இருந்துச்சு. ஜூஜ்னா படா அப்படின்னா அவங்க கூட போரிட வேண்டி இருந்தது. நிறைய கஷ்டங்கள் வந்தது, அவரோது நிறைய தடங்களும் வந்தது. ரெண்டு ராஜ்குமாரும் நிறைய பாதா, அதாவது அவங்களுடைய அந்த பேரியர்ஸ் எல்லாம் கடந்து அவங்க போய்கிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்க முன்னாடி அவங்களுடைய லட்சியம், அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு கிளியராக இருந்தது. அவங்களுடைய டைரக்ஷனை அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. கோயி நஹி ரோக் சக்தா தா, அவங்கள யாரும் இனிமேல் தடுக்க முடியாது. வன் மார்க் ஜித்தனா கட்டின் ஹோத்தா கயா, ஸோ அந்த போகிற வழி வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவ்வளோ வந்து அவங்களுடைய உறுதி, அந்த திரத்தா, அந்த ஃபர்ம்னஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. वनवासी राजकुमार प्रतिदिन सुबह उठते और दक्षिण दिशा की ओर चल पड़ते. एक दिन यात्रा के प्रारंभ में ही एक विशालकाय राक्षस ने उन पर आक्रमण कर दिया. उसका नाम खम्बंद था. खम्बंद देखने में बहुत डरावना था, मोटे मांस फीड जैसा. गर्दन नहीं थी, एक आंख थी, थांद बाहर निकल हुए. जीप सांप की तरह लंबी और लभल பாத்தி ஹுயி. ராஜ்குமார்கள் வந்து வனவாசி மாதிரி பிரதிதின் ஒவ்வொரு நாளும் வந்து காலையில் எழுந்துச்சு தக்ஷின் திசையை நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் யாத்திரையோடைய ஆரம்பத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷால்காய்னா ரொம்ப ஒரு ஜைஜான்டிக்காக ரொம்ப பெருசாக இருக்க ஒரு ராட்சசன் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறாரு. அவரோட பேர் வந்து கம்பந்த். ஸோ கம்பந்த் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு பயமான ஒரு உருவமாக இருந்தது. மோட்டே மான் ஸ்பீடு, ஒரு மாமிச பிண்டம், ஒரு பெரிய மாமிச பிண்டமே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கழுத்தே கிடையாது, ஆங்கு ஒரே ஒரு கண்கள் தான் இருந்துச்சு. அவங்களுடைய தாந்த் பாகர் நிக்கலை, அந்த பல்லெல்லாம் வெளியில் வந்த மாதிரி, நாக்கெல்லாம் வெளியில் வந்த மாதிரி இருக்கும். ஜீம்பு சாம்கி தரக, அதாவது அவருடைய லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னேக் மாதிரி இருக்கும். லம்பி அவர் லபல் பாத்தி ஹுயி, அதாவது ரொம்ப ஹைட்டாகவும் ரொம்ப ஒரு பெரிய உருவமாக இருந்தார். राम लक्ष्मण को देखते ही खम्बंद प्रसन्न हो गया. उसने दोनों हाथ फैलाए, एक एक हाथ से दोनों भाइयों को पकड़कर हवा में उठा दिया. उसे मन मांगा आहार मिल गया था. बैठे बिठाए वह अपने शिकार को भुजाओं में लपेटकर मुंह तक ले जाता. इससे पहले ही राम लक्ष्मण ने अपनी तलवारें निकाल ली. एक झटके में खम्बंद के हाथ को काट दिए. उसके हाथ धरती पर गिर पड़े. ராமரையும் லக்ஷ்மணையும் பார்த்த உடனே கம்பந்துக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவர் ரெண்டு கைகளையும் விரிக்கிறாரு. ஒரு கைகளையும் வந்து ஒரு அதாவது ராமரையும் லக்ஷ்மணையும் வந்து ஹவா, அந்த காற்றிலே அப்படியே தூக்குறாரு.
உசே மண் மாங்கா, அதாவது அவருக்கு இன்றைக்கி விருப்பப்பட்ட ஒரு ஆகாரம் கிடச்சிருச்சு, உணவு கிடைச்சா மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உட்காந்து அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி அவர் தயாராகிறாரு. அப்பனே ஷிகார்னா ஒரு அவருடைய வேட்டையாடி கிடைச்சதை வந்து அவருடைய புஜாவும் அவருடைய ஆம்ஸாலேயே வந்து எடுத்து கைகளில் போடுறதுக்கு வராரு. இதுக்கு முன்னாடி ராமரும் லக்ஷ்மணன் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த கத்தியை எடுத்துடுறாங்க, தல்வாரை எடுத்துகிட்டு ஏக்கு சட்கைனா ஒரு மூமெண்ட்டில் ஒரு ஜர்க்கிலே வந்து என்ன பண்ணுறாங்க, கம்பந்துடைய அந்த ராட்சசனுடைய கையை வந்து கட் பண்ணிடுறாங்க. அவரோட கைகள் வந்து பூமியில் விழுந்துடுது. कंबंद उनकी शक्ति और बुद्धि पर आश्चर्यचकित रह गया। कौन हो तुम दोनों, उसने पूछा। हम अयोध्या के महाराज दशरथ के पुत्र हैं, राम और लक्ष्मण। रावण ने राम की पत्नी सीता का हरण कर लिया है, हम उन्हीं की खोज में निकले हैं। ஸோ கம்பந்த் வந்து இந்த மாதிரி உடனே அவங்களுடைய சக்தியை பார்த்த உடனே, அதாவது புத்தி கூர்மையாக உடனே வந்து அவருடைய கைகளை வெட்டுறாங்க இல்லையா, ஸோ அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகி அப்படியே ஸ்டன் ஆகிடுறாரு. ஸ்டன் ஆகி அவர் என்ன கேட்குறாரு, அந்த ராட்சசன் வந்து ராமர் லக்ஷ்மணர் கிட்ட நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே ராமரும் லக்ஷ்மணும் நாங்கள் வந்து அயோத்தியா மகாராஜனுடைய புத்திரர்கள் ராமன் லக்ஷ்மண் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சொல்கிறாங்க, யாருன்னு சொல்கிறாங்க. ராமன் வந்து ராமருடைய பத்னி சீதாவை வந்து ஹரன், அதாவது கிட்னாப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாரு, நாங்கள் சீதையை தேடி தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி ராட்சசர்கள்கிட்ட சொல்கிறாங்க. राक्षस खम्भंद ने राम के बारे में सुन रखा था। राक्षस उन्हें देखकर प्रसन्न हो गया। उसने कहा, मैं सीता के संबंध में कुछ नहीं जानता, लेकिन तुम दोनों की सहायता का उपाय बता सकता हूँ। मेरा एक छोटा सा आग्रह स्वीकार करो तो मेरा अंतिम संस्कार राम करे। ஸோ ராட்சஸ் கம்பன் இவங்க யாருன்னு கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டார். ஏன்னா ஏற்கனவே இவங்களை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்காரு. சாக்ஷாத் அவங்கள பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷமாயிட்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் சீதாக்கே சம்பந்தமே குச் நஹி ஜான்தா, எனக்கு சீதாவுடைய சம்மந்தம் பற்றி எதுவுமே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், இல்லை அதுக்கான ஒரு வழியாவது சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆகிரகம் இருக்குது, எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது, அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும், அதை ஸ்வீகார் பண்ணுங்கள். அது என்ன அப்படின்னா, என்னுடைய அந்திம் சன்ஸ்கார் சாக்ரமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ என்னுடைய அந்த கடைசி சடங்கை வந்து ராமர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி राक्षसन कंबंत வந்து கேட்டுக்கிறாரு. राम ने इस पर सहमति व्यक्त की तो कंबंत बोला, आप दोनों भंबा सरोवर के निकट ऋष्यमुख पर्वत पर जाए, वह वानवराज सुग्रीव का क्षेत्र है, वे निर्वासित जीवन व्यतीत कर रहे हैं। सुग्रीव से मदद का आग्रह कीजिए, उनके पास बहुत बड़े वानर सेना है, सुग्रीव के वानर सीता को अवश्य खोज निकालेंगे। கம்பந்த் ராட்சசர் சொன்னதை வந்து ராமர் ஏற்றுக்கிறாரு. ஏற்றுட்ட உடனே கம்பந்த் என்ன சொல்கிறார் பாருங்கள், இப்போ நீங்கள் 2 பேரும் பம்பா லேக் இருக்கு இல்லையா, பம்பா நதிக்கரை பக்கம் போங்க. அங்கே பக்கத்தில் வந்து ரிஷ்யமுக் பர்வத் இருக்கும், அங்கே வந்து ஒரு மலை இருக்கும், ரிஷ்யமுக் அப்படின்னு பேர். அங்கே வந்து வனராஜர் சுக்ரீவர் இருக்கிறாரு, அவருடைய ஏரியா தான். அங்கே அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாசித் அப்படின்னா பேனிஷ் செய்யப்பட்டு இருக்காரு, நாடு கடத்துனதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அவர் நாட்டிலேருந்து அனுப்புனதுனால அவர் அங்கே இருக்கிறாரு. அங்கே வந்து அவர் லைஃப் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சுக்ரீவர் கிட்ட வந்து நிறைய நீங்கள் ஹெல்ப் கேளுங்க போயிட்டு, அவர்கிட்ட நிறைய வானர் சேனா இருக்குது. சுக்ரீவர் வந்து வானர் சேனா வச்சு கண்டிப்பாக சீதாவை தேடுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. கம்பந்த் கி சான்ஸ் டூனே லகி தி, உஸ்கா அந்த நிக்கட் தா. ஸோ கம்பந்தனுடைய அந்த மூச்சு வந்து நிற்க போகிற மாதிரி ஆயிடுச்சு, அவருடைய கடைசி நேரமும் வந்துடுச்சு. राम और लक्ष्मण को अपने निकट बुलाते हुए उसने कहा, पंपा सरोवर के पास मथंग ऋषि का आश्रम है, वही उनकी शिष्या शाबरी रहती है, आगे जाने से पूर्व शाबरी से अवश्य मिलिए। यही बोलते बोलते खम्भन ने प्राण त्याग दिया। राम ने अपना वचन पूरा करते हुए उसका अंतिम संस्कार किया और पंपा सर की ओर चल पड़े. கம்பந்த் ராமரையும் லக்ஷ்மணையும் அவருடைய பக்கத்தில் கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் வந்து பம்பா சரோவர், அதாவது பம்பா நதின்னு சொன்னாலே அங்கே போங்க. அங்கே பக்கத்தில் வந்து மதங்கு ருஷி அப்படி ஒரு ஆசிரமம் இருக்கும், அவருடைய ஆசிரமம் இருக்கும். அங்கே தான் இவருடைய சிஷ்யர் வந்து இருக்கிறாங்க, ஷாப்ரி, அவரோட பேர் ஷாப்ரி. நீங்கள் இன்னும் முன்னேறி போகிறதுக்கு அந்த ஷாப்ரியோடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், அது இருக்கும் உங்களுக்கு. எஹி போல்தே சொல்லிகிட்டே இருக்கும் போதே கம்பந்தினுடைய உயிரை அவரை விட்டு பிரிஞ்சிடுச்சு. ராமரும் அவருடைய வச்சன், அவர் கொடுத்த வாக்கை வந்து நிறைவேற்றுறாரு. அதாவது அவருடைய கடைசி சடங்குகளை வந்து ராமர் பண்ணுறாரு. ராமர் அதெல்லாம் முடிச்சுட்டு பம்பாசர், அதாவது பம்பா நதியை நோக்கி போகிறாரு. कंबंद की बातों से राम को बहुत ठाड़स हुआ। सीता तक पहुंचने की आशा बलवती हुई। राम को सुग्रीव की क्षमता और उनकी वानर सेना की शक्ति का पता था, वे जल्दी सुग्रीव तक पहुंचना चाहते थे.
கம்பந்த் ராட்சசனுடைய இந்த வார்த்தைகள் வந்து ராமருக்கு இன்னும் பலமானதாக இருந்துச்சு, டாடஸை. அவர் என்ன பண்ணுறாரு, சீதாவை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆஷா, அந்த ஹோப் வந்து அவருக்கு பல்வதி ஹுய் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ராமர் வந்து ஏற்கனவே சுக்ரீவனுடைய ஷமத்தா, அவருடைய எபிலிட்டி பற்றியும் கேட்டிருக்காரு. அதே மாதிரி அவருடைய வானர் சேனாவுடைய சக்தியை பற்றியும் கேட்டிருக்காரு, கேள்விப்பட்டிருக்காரு. அவர் வேகமாக இப்போ சுக்ரீவனை பார்க்கறதுக்காக போகிறாரு. ऋष्यमुख पर्वत का रास्ता पंपा सरोवर होकर जाता था। पंपा सर का प्राकृतिक सौंदर्य अद्भुत था। मथंग ऋषि का आश्रम उसी सरोवर के किनारे था। लता कुंज से घिरा हुआ सरोवर का पानी मीठा था। शबरी की குட்டியா ஆஷ்ரம் மேஹி தி. இப்போ பம்பா நதியை நோக்கி போகிறார் இல்லையா, அவர் சொன்ன அந்த ரிஷிமுக் பர்வத், அந்த மலை பக்கமாக தான் போகிறாரு. அங்கே தான் பம்பா நதியும் இருக்குது. பம்பாக்கா பிரகிருத்திக் சௌந்தர்ய, ஸோ இந்த பம்பா நதியினுடைய நேச்சர், அந்த பியூட்டி வந்து ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. மதங்க ருஷியினுடைய ஆசிரமமும் அந்த சரோவர், அந்த லேக்குக்கு பக்கத்தில் தான், அந்த கரையோரமாக தான் இருந்தது. லதா குஞ்ச் அப்படின்னா வந்து செடி கொடிகளும் ரொம்ப அழகாக இருந்தது. சரோவரினுடைய தண்ணி வந்து ரொம்பவும் இனிப்பாக இருந்தது. ஷப்ரிக்கு குடிய ஆஷ்ரம் மேஹிதா, ஸோ அந்த ஆசிரமத்தில் தான் அந்த ஷப்ரியும் அவரோட குடிலும் இருந்தது. वह ऋषि की शिष्या थी, उसकी आयु बहुत हो गई थी. அவர் அந்த ரிஷியினுடைய சிஷ்யர் தான். அவருடைய வயசு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ரொம்ப ஒரு ஓல்டான ஒரு பர்சனாக இருந்தார். ஜர்ஜர் காயா அப்படின்னா ஒரு ஷாபியான ஒரு ஃபிசிக்ஸ், ஒரு உடம்பு வந்து ரொம்ப ஓல்டாக இருந்தது. ஆனால் கண்கள், ஆங்கேன் தீக்கித்தி, கண்கள் ரொம்ப கூர்மையாக இருந்தது. हर पल राम की प्रतीक्षा में कुली हुई. ऋषि ने उसे बताया था कि एक दिन राम आश्रम में आवश्यक आएंगे और उससे मिलेंगे. அவருடைய அந்த கண்கள் வந்து ஒரு நிமிஷமும் ராமரை பிரதீட்சா, எதிர்பார்த்து கொண்டு தான் இருந்தது. ரிஷி வந்து ராமர்கிட்ட என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, ராமர் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அவரை பார்க்குறதுக்கு வருவார் அப்படின்றது மாதிரி அவர் சொன்னார். राम को आश्रम में देखकर शबरी बहुत प्रसन्न हुई. उनकी आवभगत की सेवा की, खाने को मीठे फल दिए, रहने की जगह दी. उसकी आंखें तृप्त हो गई. ராமரை அந்த ஆசிரமத்தில் பார்த்த உடனே ஷபரி அவருக்கு வந்து ரொம்பவும் சந்தோஷம் ஆயிடுச்சு. ராமரை வந்து வரவேற்கிறாரு, அபகத்கி சேவை பண்ணுறாரு, சாப்பிட்றதுக்கு நிறைய இனிப்பான பழங்களும் தராரு, தங்கறதுக்கான இடமும் தராரு. அவருடைய கண்கள் வந்து இப்போ திருப்தி அடைஞ்சிருச்சு. ராம்னே உசுசே சீதா சே சம்பந்தமே பூச்சா. ஸோ உடனே ராமர் வந்து சீதாவை பற்றி அவர்கிட்ட கேட்குறாங்க. ஆப்பு சுக்ரீவ் சே மித்ரதா கரியே. அவரும் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சுக்ரீவரை வந்து ஃப்ரெண்டாக வந்து வச்சுக்கோங்க. சீதா கி கோஜ்மே வகு அவஷ்யக் சகாயக் ஹோக்யா. ஸோ சீதாவை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக சுக்ரீவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உஸ்கே பாஸ் விலக்ஷன் சக்தி வாலே பந்தர் ஹே. ஷபரி நே ராம் கோ ஆஸ்வஸ்தகி. ராமர் கிட்ட ஷபரி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சுக்ரீவர் கிட்ட ரொம்பவும் சக்தி வாய்ந்த குரங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ராமரை ஆஸ்வாசப்படுத்துகிறாரு. அக்லே தின் ராமர் ऋष्यमुख पर्वत चले गए. उनकी व्याकुलता अब और घट गई थी. मन की शांति लौट आई थी. ராமனுடைய அந்த வியாக்குல்தா, அந்த பெயின், அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து இப்போ இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு, கட்டுகை. அதே மாதிரி ஒரு மனசுக்கு வந்து ஒரு அமைதியும் திரும்ப கிடச்சிடுச்சு. அதாவது சீதாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சக்தி வந்து அவருக்கு கிடச்சிருச்சு.